வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்டோரி புக். ஆமாங்க, ஸ்டோரி புக் செக்மெண்ட் இந்த வீடியோலேருந்து ஆரம்பமாக போகுது. இந்த செக்மெண்ட்டில் சின்ன சின்ன கதைகள், வரலாற்றில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த பகுதியில் இடம்பெறும். இதில் இடம்பெறப் போகிற எல்லா கதைகளும் நிகழ்வுகளும் என்னால் முடிஞ்ச வர எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கதைகளை படிக்கிறதுனால உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரீடிங் ஸ்கில்லு. நம்ம நடந்த நிகழ்வுகளை ஹிந்திலேயே திருப்பி பார்க்க போகிறதுனால உங்களுக்கு அது ரீடிங் ஸ்கில்லு, அந்த கதையை திருப்பி படிக்கும்போது ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே இந்த இடைச்சொல், சிறப்பு சொல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த வார்த்தைகளை எப்படி கையாளுறாங்க இந்த வாக்கிய அமைப்பில் அப்படிங்கிறதும் தெரிய வரும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வொக்காபுலரி, வார்த்தைகள், புது புது வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். இதை உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு மேடையில் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம பார்ப்போம். ரைட், முதல்ல நான் ரீட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். இந்த தமிழ் மீனிங்கை பார்க்காம நீங்கள் முயற்சி பண்ணுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? முதல்ல நான் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு பேராவாக அர்த்தம் தமிழில் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். फांसी के तख्ते पर खड़े होकर वीरपांडिय कट्टबोम्मन ने कहा, फांसी के तख्ते पर खड़े होकर वीरपांडिय कट्टबोम्मन ने कहा, मुझे मृत्यु का भय नहीं, चिंता भी नहीं। मैं अपने देश के लिए मरने जाता हूँ। देश ही मेरे लिए सब कुछ है। उसके लिए प्राण देना मेरा धर्म है। लेकिन केवल एक ही विचार मुझे दुखी करता है। विपत्ति में फंसे हुए मेरे देश की मदद करने के बिना ही आ गया। इस कारण अब मुझे अफसोस है। ரைட். இப்போ உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு சின்ன சின்ன பேராவை கட் பண்ணி உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். சரிங்களா? தூக்கு மேடையில் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை, வருத்தம் இல்லை. நான் என் நாட்டிற்காக சாவ போகிறேன். நாடு தான் எனக்கு எல்லாமே, என் தேசம்தான் எல்லாமே. அதற்காக உயிரை கொடுப்பது என்னுடைய தலைச்சிறந்த தர்மம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், என் தேசம் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இங்கே வந்துட்டேன், இங்கே மாட்டிக்கிட்டேன். இப்பொழுது அதற்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், வருந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ரைட், வாங்க. फांसी के तख्ते पर खड़े होकर, தூக்கு மேடையில் நின்று கொண்டு, फांसी के तख्ते पर அப்படின்னா தூக்கு மேடையில் நின்றுக்கிட்டு சொல்கிறார். கடே ஹோக்கர், நின்று கொண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன்னே கஹா அப்படின்னா சொன்னார். வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த நே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பொதுவாக கதைகள் எல்லாமே இறந்த காலத்தில் தான் இருக்கும். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னே கஹா, இந்த நேங்கிறது அடிக்கடி கதைகளில் வரும். முஜே எனக்கு, முஜே. மிருத்யு அப்படின்னா மரணம். மிருத்யு கா பய நஹி ஹே, மரணத்தை பற்றி எனக்கு பயம் இல்லை. பய அப்படின்னா பயம், பய நஹி. சிந்தா பி நஹி, சிந்தானா கவலை, சிந்தா பி நஹி, கவலையும் இல்லை, வருத்தமும் இல்லை. மே அப்னே தேஷ் கே லியே மர்னே ஜாத்தா ஹூம். நான் அப்னே தேஷ் கே லியே, என்னுடைய தேசத்திற்கு,
अपने देश के लिए என்னுடைய தேசத்திற்கு देश के लिए मरने जाता हूँ சாக போகிறேன். நான் என்னோட தேசத்துக்காக சாக போகிறேன். ஸோ எனக்கு பயமோ வருத்தமோ இல்லை அப்படின்றாரு. தூக்கு மேடையில் நின்று கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னார், எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை, வருத்தமும் இல்லை. நான் எனது நாட்டிற்காக இறக்கப் போகிறேன் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறார். இதில் ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கீழே இந்த இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்கேன்ல, அதை படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதை ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா அர்த்தம் மாறும். கீழே ஒரு மாதிரியா நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, ஆனால் ஹிந்தியில் சொல்ல வர வேண்டிய அர்த்தம் வந்து மாறிடும், உச்சரிப்பு மாறும். சொல்ல வரது தான். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் ஹிந்தி வார்த்தையை எழுத்துக்கூட்டி படிக்க முயற்சி பண்ணுங்கள். ரைட். அடுத்து என்ன சொல்றார்? தேஸ் ஹி மேரே லியே சப் குச் ஹை. தேஸ் ஹி மேரே லியே சப் குச் ஹை. தேசம்தான் எனக்கு எல்லாமே. தேஸ் ஹி அப்படின்னா அழுத்தமாக சொல்கிறார். தேஸ் ஹி மேரே லியே எனக்கு, சப் குச் அப்படின்னா எல்லாம். தேசம்தான் எனக்கு அனைத்தும், தேசம்தான் எனக்கு எல்லாமே அப்படின்றார். உஸ்கேலியே அதற்காக, உஸ்கேலியே அதற்காக, பிரான் தேனா, பிரான் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். நம்ம தமிழில் உபயோகிப்போம் இல்லையா, ஏன் பிராணனை வாங்குற அப்படின்னு, அந்த பிரான். பிரான் தேனா மேரா தர்ம ஹே. பிரான் தேனா மேரா தர்ம ஹே. உயிரை கொடுப்பது என்னோட தர்மம். லேக்கின் ஆனால், கேவல் ஏக் ஹி விசார் முஜே துக்கி கர்த்தா ஹே. லேக்கின் கேவல் அப்படின்னா மட்டும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஏக் ஹி விசார் ஒரே ஒரு வருத்தம் மட்டும், என்னை ரொம்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னை ரொம்ப வருத்தம் அடைய செய்யுது. கேவல் ஏக் ஹி விசார் ஒரே ஒரு விஷயம். விசார் அப்படின்னா விஷயம். முஜே துக்கி கர்த்தா ஹே என்னை ரொம்ப வருத்தம் அடைய செய்யுது, வருத்தம் அளிக்குது அப்படின்றாரு. துக்கி அப்படின்னா வருத்தம். நம்ம தமிழில் வந்து துக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே துக்கின்றாங்க. துக்கி கர்த்தா ஹே அது என்ன அப்படின்னா, विपत्ति में फंसे हुए मेरे देश की मदद करने के बिना ही आ गया. विपत्ति में फंसे हुए मेरे देश, ஆபத்தில் சிக்கியிருக்கிற என்னோட தேசத்திற்கு, விபத்தி மே ஆபத்தில், ஃபசே ஹுயே அப்படின்னா சிக்கியிருக்கிறது. ஃபசே ஹுயே மேரே தேஸ் கி என்னுடைய தேசத்திற்கு, மதத் கர்னேக்கே பினா உதவி செய்யாமல், உதவாமல். மதத் அப்படின்னா உதவி. இந்த மதத்துங்கிற வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் பேசும்போது. மதத் கர்னேக்கே பினா ही आ गया. विपत्ति में फंसे हुए मेरे देश की मदद करने के बिना ही आ गया. ஆபத்தில் சிக்கியிருக்கிற என்னோட தேசத்திற்கு உதவாமல் நான் இங்கே வந்துட்டேன். இஸ் காரன் அப் முஜே அப்சோசி சே. இதன் காரணமாக இப்பொழுது எனக்கு வருத்தம் அளிக்கிறது, இல்லாட்டினா வருந்தி கொண்டிருக்கிறேன். இதன் காரணமாக இப்போ நான் ரொம்ப வருந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றாரு. विपत्ति में फंसे हुए मेरे देश की मदद करने के बिना ही आ गया. इस कारण अब मुझे अफसोस है. ஆபத்து காலத்தில் இருக்கிற என்னோட தேசத்துக்கு உதவாமல் நான் இங்கே வந்துட்டேன். இதன் காரணமாக இப்பொழுது நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வீரபாண்டி சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.